ஓம் நமோ நாராயணாய. அசுரகுலத்தில் பிறந்தும் அசைக்க முடியாத தெய்வ பக்தியால் வரலாற்றில் நிலைத்து நின்றவன் பிரகலாதன். கருவிலே கிடைத்த ஞானம். ஹிரண்யகசிபுவின் மனைவி கயாது கருவுற்றிருந்தபோது அவர் நாரத முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். நாரதர் அங்கிருந்தவர்களுக்கு போதித்த மகாவிஷ்ணுவின் பெருமைகளையும் நாராயண மந்திரத்தின் இரகசியத்தையும் கயாதுவின் வயிற்றில் இருந்த குழந்தையான பிரகலாதன் கூர்ந்து கவனித்தான். தாய்க்கு ஏற்பட்ட உறக்கத்தின் போதும் கருவிலிருந்த பிரகலாதன் நாரதரின் உபதேசங்களை உள்வாங்கிக் கொண்டான். இதுவே அவன் பிறக்கும் போதே ஒரு சிறந்த ஞானியாக பிறக்க காரணமாக அமைந்தது. பக்தியின் சக்தி. தந்தை ஹிரண்யகசிபு நானே கடவுள் என்று கர்வம் கொண்ட போதும் பிரகலாதன் நாராயணனே பரம்பொருள் என்பதில் உறுதியாக இருந்தான். நெருப்பு, விஷம், யானைகளின் கால்கள் என தந்தை கொடுத்த எந்த தண்டனையும் அந்த சிறுவனை ஒன்றும் செய்யவில்லை. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்ற அவன் நம்பிக்கையே நரசிம்ம அவதாரம் தோன்றி உலகை காக்க வழிவகுத்தது. ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போதே நல்ல விஷயங்களை கேட்பது அதன் குணத்தையும் எதிர்காலத்தையும் எப்படி மாற்றும் என்பதற்கு பிரகலாதனே முதல் சாட்சி. இன்றைய அறிவியலும் இதையேதான் வலியுறுத்துகிறது. எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருளை மனதார நம்பினால் ஆபத்து நேரங்களில் அவன் நமக்கும் துணையாக நிற்பான்.